இறை இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் விதைப்பவன் உவமையை ஆண்டவர் போதிக்கிறார். இந்த உவமை டெமோ எனப்படும் ஒரு அழகான காட்சி விளக்கமாக நம் மனக்கண்ணில் விரிகிறது. இயேசு என்னும் விவசாயி இறைவார்த்தை என்னும் விதையை நிலமாகிய நம்மில் விதைத்த பின்னால் மேற்கொண்டு என்ன நடக்கிறது என்பதை கண்முன்னால் கொண்டு வருகிறது இந்த உவமை. விதை விழும் நிலம் வழியோர பாதையாகவோ பாறை நிலமாகவோ முச்செடி வளர்ந்த இடமாகவோ இருந்தால் என்ன நடக்கும்? பலனற்று போகும். அதுவே நல்ல நிலமாக இருந்தால் 30, 60, 100 மடங்காக பலன் தரும். நாம் இந்த பலன் தரும் நல்ல நிலமாக இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள ஒரே ஒரு அடையாளம் சொல்கிறார் ஆண்டவர். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். கேட்டு புரிந்து கொள்ளுதல், இது ஒன்றுதான் நல்ல நிலத்திற்கான அடையாளம். நாம் அன்றாடம் இறை வார்த்தையை கேட்கிறோம், புரிந்து கொள்கிறோம் என்றால் நாம் கண்டிப்பாக நல்ல நிலம்தான், அதில் ஐயமில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்வது போல நான் பல மடங்காக பலன் கொடுக்கிறேனா இல்லையா என்பதில்தான் நமக்கு சந்தேகம் எழும். ஏனென்றால் நாம் இறைவார்த்தையின்படி பல நல்ல காரியங்களை செய்ய ஆசைப்படுவோம், ஆனால் செய்ய முடியாது. பல தடைகள், சோதனைகள், என்ன செய்வதென்றே புரியாமல் நிற்கும் நிலையில் நாம் எப்படி பலன் தருவோம்? எப்போது பலன் தருவோம்? 100 மடங்கு 60 மடங்கு இல்லை என்றாலும் ஆண்டவர் சொன்ன குறைந்தபட்ச அளவான 30 மடங்காவது பலன் தருவேனா என்ற கேள்வி எப்போதும் நம்முள் எழும். இந்த கேள்விக்கு ஒரு உறுதியான பதில் இன்றைய நற்செய்தியில் உள்ளது. இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ளும் நல்ல நிலமாக நாம் இருந்தாலே போதும், விதை தானாகவே முளைக்கும். விதையின் குணமே அதுதான். அது முளைத்து வளர தேவையான மழையையும் வெயிலையும் ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே அது கண்டிப்பாக வளர்ந்து பலன் கொடுக்கும். அதற்கு கால தாமதமாகலாம், அதன் வளர்ச்சி நம் கண்ணுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் நாம் பலன் கொடுப்போம் என்பது நிச்சயம். நம்பிக்கையோடு இருப்போம். இன்றைய இறை வார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.